ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் அது கொத்தவரங்காய்னாலே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்னாலுமே கட் பண்ணிக்கிறலாம். அதை நல்லா அலசிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறலாம். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3 விசிலுக்கு எடுக்க போகிறோம். நீங்கள் ஓப்பனில் வேக வைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி ஓப்பனில் வேக வைக்கிறதுனால நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. சிம்மிலே வச்சு வேக வச்சிங்கன்னா. குக்கர்னால் டக்குன்னு வெந்துடும். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி ஒரு 3 விசிலுக்கு எடுத்துக்கிறலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு. ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா 2 விசிலே போதும். நல்லா ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் முத்தலான கொத்தவரங்காய். அதனால் நான் 3 விசிலுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் கரெக்டாக வெந்திருந்துச்சுங்க. ரொம்ப குலைவாலாம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், எடுத்தோன்னே இந்த மாதிரி அமுத்திருச்சு. இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். ஏன்னா அடுத்து வதக்கும் போது கொஞ்சம் விரவாயிரும். இப்போ வாங்க எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமேட்டு வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருக்கிறதுனால பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 வரமிளகா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல காய், அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம், இருந்தாலும் அந்த தண்ணியிலே போயிருக்கும். இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, அதோட ஒரு 2லேருந்து 3 வரைக்கும் பூண்டு சும்மா தோலோடு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகா. குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் சின்னதாக சைஸில் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 மிளகா கூட சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அந்த மாதிரி நல்லா உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கும். தண்ணி எதுவுமே இருக்காது. தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டும் சோம்பும் போட்டிருக்கறதுனால செம்ம வாசனையாக இருக்குங்க. அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொத்தவரங்காய் வாயு, அதனால் கொத்தவரங்காய் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பூண்டும் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. அப்பப்போ மட்டும் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு வரப்பு பார்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக கருவேப்பிலை மல்லி இலை தூவி இறக்கிட்டேன். நம்மளோட கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி செய்யுங்க, கொத்தவரங்கானே தெரியாது. எல்லோரும் பீன்ஸு நினச்சிக்கிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா உதிரியான சீக்கிரத்தில் செய்யக்கூடிய கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா